ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். பூமாதேவியை ஹிரண்யாக்ஷனிடத்திலிருந்து மீட்டு தன்னுடைய கோரை பற்களாலே குத்தி எம்பெருமான் இந்த இடத்திலிருந்து ஸ்ரீமுஷ்ணத்திலே வெளிவந்தார் என்று இந்த திவ்ய தேசத்துக்கு ஏற்றம். திருக்கூடலூர் என்கின்ற திவ்ய தேச அனுபவம் இன்று. அம்பரீஷ மன்னன் அருளை பெற்ற ஸ்தலமும் இதுவே. காவேரி ஆறு கரை புரண்டு ஓட இந்த திருக்கோயிலானது அடித்து செல்லப்பட பின்னே ராணி மங்கம்மாள் இந்த கோயிலை புனர் நிர்மாணம் செய்தாள் என்று பிரசித்தமாக இந்த ஸ்தல வரலாறு சொல்லப்படுகின்றது. ஆக ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகத்தில் பூமாதேவியை ஹிரண்யாக்ஷனிடத்திலிருந்து மீட்க தன்னுடைய கோரப்பற்களால் இந்த ஸ்தலத்தில் குத்தி பின்னே திருமுட்டத்திலே, அதாவது ஸ்ரீமுஷ்ணம் என்கின்ற க்ஷேத்திரத்தில் எம்பெருமான் வெளிவந்தார் என்று ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகத்திலே சொல்லப்படுகின்றது. எம்பெருமானுக்கு செங்கோல் உண்டு. வையங்காத்த பெருமாள், வையங்காத்த பெருமாளாக ஜெகத் ரக்ஷகனாக உய்யவந்த சுவாமியாக கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் பத்மாசனவல்லி தாயார், புஷ்பவல்லி தாயார், பத்மாசனி தாயாரோடு சங்க தீர்த்த காவிரி தீர்த்தத்தோடு சுத்த சத்வ விமானத்திலே எம்பெருமான் காட்சி கொடுக்க அம்பரீஷனுக்கு பிரத்யட்சமாக இந்த திவ்ய தேசத்திலே காட்சி கொடுத்து கொண்டு எழுந்தருளி இருக்கின்றான். ஒருவர் பாடிய திருக்கோவலூர் திருமங்கையாழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசம். பெரிய திருமொழியிலே பிள்ளை உருவாய் தயிர் உண்டு அடியேன் உள்ளம் புகுந்த ஒருவர் ஊர் போல் கள்ளனாரை வயலுள் கயல் மீன் கொள்ளை கொள்ளும் கூடலூரே. அடியேன கொள்ளக்கூடிய திருக்கூடலூர். பிள்ளை உருவாய் தயிர் உண்டு, சிறு குழந்தை வடிவிலே வந்து தயிரை எல்லாம் அமுது செய்து அந்த எளிமையை காட்டி, இப்படி சௌலபியத்தை காட்டியே அடியேனுடைய இதயத்திலே புகுந்த எம்பெருமான், உள்ளம் புகுந்த ஒருவர் ஊர். அப்படி தன்னுடைய எளிமையை காட்டின எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்ய தேசம் எது? திருக்கூடலூர். வஞ்சக நார பறவைகள்லாம் வயல்களில் கயல் மீன்களை எல்லாம் கொள்ளை கொள்கின்றது. அப்படி நீர்வளம் மிக்க திருக்கூடலூர் என்கின்ற திவ்ய தேசமே எம்பெருமான் தன்னுடைய சௌலபியத்தை காட்டிக்கொண்டு எழுந்தருளி இருக்கும் திவ்ய தேசம் ஆகும். பிள்ளை உருவாய் தயிருண்டு அடியேன் உள்ளம் புகுந்த, அந்த எளிமையை காட்டியே அடியேனை தனக்கு என்று அடிமை செய்து கொண்டவன் என்னுடைய உள்ளத்திலே புகுந்து பேரேன் என்று எப்பொழுதும் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் மற்ற அடியவர்களுக்காகவும் தன்னுடைய சௌலபியத்தை காட்டும்படியாக இந்த திருக்கூடலூர் என்கின்ற திவ்ய தேசத்தில் உய்யவந்த சுவாமியாக எழுந்தருளி இருக்கின்றான் என்று திருமங்கையாழ்வாரும் பிள்ளப்பெருமாள் ஐயங்கார் 108 திருப்பதி அந்தாதியிலே உண்டு கேட்டு உத்து மோந்து துப்பார்க்கு மைவர்க்கே தொண்டுபடலாமோ. உண்டு கேட்டு சக்கரம் முதலான 5 ஆயுதங்களை தாங்கி நிற்கக்கூடிய எம்பெருமான் என்ன எம்பெருமானை பார்த்து சொல்றார். ஆடலூர் நேமி முதல் 5 படையாய் அன்புடையாய் கூடலூராய் இதனை கூறு, நீ சொல்ல வேண்டும். ஆழி முதலான 5 பஞ்ச ஆயுதங்களை ஏந்தி நிற்கக்கூடியவனே, அன்புடையாய் அன்பு கொண்டுள்ள சுவாமியே, உயிர்களிடத்தில் அன்பு கொண்டவனே, திருக்கூடலூர் என்கின்ற திவ்ய தேசத்தில் நிலையாக எழுந்தருளி இருக்கக்கூடியவனே, உன்னுடைய அடியவனாகிய நான் உண்டு கேட்டு உத்து மோந்து, உண்ணுதல் கேட்பது பார்ப்பது மோந்து முகர்தல் பார்த்தல் ஆகிய இந்த 5 இந்திரியங்களுக்கு அடிமைப்பட்டவனாக இருப்பது முறையா? நீ தான் சொல்ல வேண்டும்ங்கிறார். நீயே சொல்லு. திருக்கூடலூராய் அன்புடையாய் ஆழி முதல் 5 படையாய் நீயே சொல்லு. உண்டு கேட்டு உற்று மோந்து துப்பார்க்கும் ஐவர்க்கே, 5 இந்த 5 இந்திரியங்கள் தங்களுக்கு வேண்டிய செயல்களை செய்வதற்கு என்ன அடிமை கொண்டிருக்கிறது? தொண்டுபடலாமோ? இவர்களுக்கே நான் ஆட்பட்டிருக்கலாமா
இந்த 5 இந்திரியங்களுக்கே அடிமைப்பட்டவனாக இருக்கலாமா? உன் தொண்டனேன், உன் தொண்டனான நான், உன்னுடைய அடியவனான நான், விண்டிலங்கும் ஆடலூர் நேமி முதல் ஐம்படையாய், சக்கரம் முதலான 5 இந்திரியங்களையும் தரித்திருக்கக்கூடியவனே, அடியவர்களுக்கு ஒரு விரோதம் வந்த பொழுது அதை நொடியிலே களைவதற்காக எப்பொழுதும் ஆயுதங்கள் ஓடி எழுந்தருள் இருக்கக்கூடியவனே, அன்புடையாய், அன்பையே அடியவர்கள் மீது சொரியக்கூடியவனே, கூடலூராய், திருக்கூடலூரிலே வந்து சர்வ சுலபனாய் அத்தனை பேருக்கும் கிடைக்கும்படி எழுந்தருள் இருக்கக்கூடியவனே, நீயே சொல்லு. அந்த பஞ்ச இந்திரியங்களுக்கே நான் ஆட்படலாமா, தொண்டுபடலாமா? உனக்குன்னா நான் தொண்டுபட வேண்டும், உனக்குன்னா நான் அடிமைப்பட வேண்டும். அதனால இப்படி 5 இந்திரியங்களுக்கு அடிமைப்பட்டிருப்பது என்பது ஏற்புடையதா என்பதை நீயே சொல்ல வேண்டும் என்று எம்பெருமான நோக்கி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இங்கே சொல்றார். ஆக வையங்காத்த பெருமாள், ஜெகத் ரக்ஷக பெருமாள், பத்மாசனி தாயார், புஷ்பவல்லி தாயாரோடு எழுந்தருளி இருந்து நம்மையெல்லாம் ரட்சிக்க வேண்டி சுலபமாக தன்னை காற்றிக்கொண்டு இந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்க, அந்த எம்பெருமானுடைய திருத்தாள்களை சென்று பற்றுவதே 5 இந்திரியங்களிலிருந்து நாம் நம்மை காத்து கொள்வதற்கு எளியதான உபாயமாகும் என்பது திருமங்கையாழ்வாரும் பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் தங்களுடைய பாசுரங்களிலே காட்டிக் கொடுக்கிறார்கள். ஆக நாமும் ஜெகத்ரக்ஷக பெருமாளுடைய திருவடிகளிலேயே சென்று அடைவோமாக. ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா.